பல நேரங்களில் பல திட்டங்கள் ஒரு சிறு பொறியிலிருந்து உருவாகி வரக்கூடும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ ரெட் அ நியூஸ் பேப்பர் ஆர்டிகிள். அதில் ஒரு சேலத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு மருத்துவர், செயல்பாட்டாளரும் கூட, அவர் மறைந்து விட்டார். அவருடைய மனைவி லட்சுமி நரசிம்மனா, அவருடைய மனைவி அரசாங்கத்தை குறை கூறி ஒரு செய்தியை பார்த்தோம். அரசு என்னுடைய கணவர் இறந்த பொழுது 1 கோடி ரூபாய் நிதி தருவதாக சொன்னார்கள், அது தரவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. வழக்கமாக செய்தித்தாள்களில் நாங்கள் பாராட்டு செய்திகளை படிப்பதில்லை. எது அரசுக்கு எதிரானது இருக்கிறதோ, அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிறதோ அதை மட்டும்தான் படிப்பது வழக்கம். அந்த செய்தி சற்றே உறுத்தியது. எப்படி அரசு அதை சொல்லி செய்ய முடியவில்லை என்பதை புரிந்து கொண்டு பார்க்கும் பொழுது, மருத்துவ கல்வி இயக்குனர் அவர்கள் அது போன்ற வாக்குறுதியை தரவில்லை போல இருக்கிறது. மருத்துவர்களாக சேர்ந்து ஒரு தொகுப்பு நிதியை ஏற்படுத்தி கொண்டு அதிலிருந்து கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் அந்த மருத்துவ கல்வி இயக்குனர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று எங்களுக்கு புரிந்தது. அதற்கு பிறகு அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நிறைய செய்திகளை சேகரித்து பார்க்கும் பொழுது எந்தெந்த வங்கிகளில் அதிகம் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று பார்க்கும் பொழுது, எந்த அரசு ஊழியர் தன்னுடைய வங்கி கணக்கை, சம்பள கணக்கை எந்த வங்கியில் வைத்திருக்கிறாரோ அந்த சேலரி அக்கௌண்ட் ஹோல்டருக்கு அவர்கள் காப்பீடு வழங்குவது வழக்கம். அப்படி வழங்கும் போது எப்படியெல்லாம் அதற்கான திட்டங்களை வகுக்க முடியும் என்று பார்த்தபொழுதுதான் உருவானது ஒரு புதிய திட்டம். விபத்தில் மரணமடைந்தால் 1 கோடி ரூபாய், இயற்கையான மரணம் என்றால் குறைந்தது 10 லட்சம் ரூபாய், விபத்தில் மரணமடைந்த அரசு ஊழியர்களுடைய பெண் குழந்தைக்கு உயர்கல்வி படிக்க சில லட்சம் ரூபாய், அவருடைய திருமணத்திற்கு இன்னும் சில லட்சம் ரூபாய். இது போன்ற ஒரு திட்டத்தை வடிவமைத்து அதை ஒவ்வொரு வங்கியாளருமாக, to put it in perspective, we are spending around 92,000 crores as salary alone in a particular year. Around 55,000 crore goes to one particular major bank, Imperial Bank being the state banks. அதற்கு அந்த ஊழியருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டி வந்து ஒரு 2%க்குள்ளதான் இருக்கும், இன்னும் கூட குறைவா இருக்கும். அதனால எவ்வளவு அவங்களுக்கு வந்து பேங்க்குக்கு ஃப்ளோட் இருக்கும், ஏன் வந்து இதை கொடுக்க கூடாது? வருஷத்துக்கு எப்படி வந்து 9 லட்சம் அரசு ஊழியர்கள்ல 200 பேர் எப்படி விபத்துல இறந்து போறாங்க, 2000 பேர் எப்படி வந்து இயற்கையா மரணம் அடைகிறாங்க, எவ்வளவு அவுட்கோ இருக்கும் அப்படின்லாம் வந்து கணக்கெல்லாம் போட்டு அவங்ககிட்ட பேசுறப்ப ஒரு சில தந்திரங்களை, தந்திரோபாயங்களை பயன்படுத்த வேண்டி இருந்தது. சில நேரங்களில் சாணக்கிய நீதியும் சற்றே துணை கழக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு வங்கியாளர்களாக கூப்பிட்டு, தனித்தனியாக கூப்பிட்டு, ஏன்னா ஒன்றா கூப்பிட்டு ஏதாவது இதாயிடும், அதனால வந்து தனித்தனியா இது பண்ணி கடைசியில் அந்த திட்டம் வந்தபோது அது ஒரு மிகப்பெரிய திட்டமாக வந்தது. அதனுடைய இதை சொல்லணும் அப்படின்னா, அந்த திட்டம் இந்தியாவில் முதல் முறையாக அந்த திட்டம் வந்தது. ஒரு பத்திரிகை செய்தியிலிருந்து வந்த திட்டம். அந்த வங்கியாளர்கள், உயர் அதிகாரிகள்லாம் பல பேர் வந்து பேசுறப்ப சொன்னது என்னன்னா, எங்களுக்கே இந்த திட்டங்கள் கிடையாது, ஆனா இங்க இருக்கு அப்படின்னு. அது பேசுறப்ப வந்து பல செய்திகளை வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தது. இன்சூரன்ஸ் இஸ் a concept which will compensate the economic value of the individual. ஒரு ஏன் வந்து ஃப்ளைட்ல போறவங்களுக்குலாம் 1 crore கொடுக்குறாங்கன்னா, they belong to a particular இது, அவங்களுடைய எக்கனாமிக் வேல்யூ டு தி ஃபேமிலியை வந்து காம்பன்சேட் பண்ணுங்கிறது தான் இன்சூரன்ஸோட கான்செப்ட். பட் ஒரு அரசு வந்து அப்படி பண்ண முடியாது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி விபத்தில் இறந்தால் 1 கோடியும், கடைநிலை ஊழியர் இருந்தால் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறது அரசினுடைய நோக்கம் இல்லை. இந்த திட்டத்தில் அனைவருக்கும் 1 கோடி. திருச்சியில் உள்ள ஒரு பெண்மணி வருவாய் கோட்ட அலுவலராக இருந்தவர் விபத்தில் சிக்கி இறந்தார். என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்கும் என்றால் அவருடைய பெயர் தேவசேனா. பெயர் வித்தியாசமாக இருப்பதால் இன்னும் நினைவு இருக்கிறது. அவருடைய குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் கொடுத்தோம். ஒரு சத்துணவு பணியாளர் இறந்ததுக்கும் 1 கோடி ரூபாய் கொடுத்தோம். எனவே அரசு
the government shall not get into the discrimination of its own employees. That is the basic concept. பல நேரங்களில் இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் கான்சியஸ்னஸ் இருக்கும், பட் பேக் எண்ட்ல வந்து ஃபினான்ஷியல்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தி ஃபைன் பிளெண்ட் ஆஃப் போத் will always deliver the best.